ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம தங்கமேல் பாக்கியத்துக்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி. ஆனால் பாக்கியம் இருந்துட்டு விடாப்படியாக இந்த கல்யாணத்தை நான் நடத்தியே தீருவேன், என்னோட பொண்ணோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சுடரை கூட்டிக்கிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம தங்கமேலுக்கு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தியே ஆகணும், இந்த நிச்சயதார்த்தம் நடக்கவே கூடாது அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. சரி, நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போன உடனே நம்ம தங்கமேல இருந்துட்டு அதாவது போலீஸ்கிட்ட, இங்கே பாருங்க சார், என்னோட தங்கச்சிக்கு விருப்பமே இல்லாத ஒரு கல்யாணத்தை எங்கள் அம்மா பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னோட தங்கச்சியை மிரட்டி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சு நாளைக்கு நிச்சயதார்த்தம் பண்ண போகிறாங்க. என்னோட தங்கச்சியோட கல்யாணத்தை எப்படியாவது நீங்கள் தான் நிறுத்தணும், உங்கள் காலில் கூட விழுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷ்னலாக அழுதுகிட்டே சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன மாப்பிள்ளை யாருமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், மாப்பிள்ளை இப்படி தான், அதாவது பெரிய வீட்டிலேருந்து இப்படி பணத்துக்காக ஆசைப்பட்டு அம்மா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் முறை கூட கிடையாது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இந்த கேஸை எடுத்துக்கிட்டு, சரிம்மா நாங்கள் கண்டிப்பாக விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுமா, ஒரு கேஸ் இருக்குது, அந்த கேஸை முடிச்சுட்டு நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சுடருக்கு மேக்கப் பண்ணி ரொம்ப அலங்காரமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சுடரை பார்த்த குமாருக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷம். நம்ம சுடரவே பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அவ்வளோ அழகா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சுடர்கிட்ட போயிட்டு, இங்க பாரு, உன்னை எனக்கு தெரியாது தான், உன்னை பார்த்ததே இல்லை தான், ஆனால் இப்போ உன்னை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, கட்டினா உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இப்போ ஆசைப்பட்றேன் நான் அப்படின்னு சொல்லி நம்ம சுடர்கிட்ட சொல்லவும், சுடருக்கு சுத்தமாக இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. அம்மா ஏதோ நம்மக்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னதுனால, அவங்க நம்மளை பிளாக்மெயில் பண்ணதுனால தான் இப்படி ஒரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்த எப்படியாவது இங்கே சொல்லிடலாமா அப்படின்னு நம்ம சுடர் யோசிக்கிறாங்க. இல்லை, அப்பா அம்மாவோட உயிர் தான் நமக்கு முக்கியம், நம்ம வாழ்க்கை நமக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக. அந்த நேரம் பார்த்து நம்ம தங்கமயில இருந்துட்டு போலீஸை கூட்டிக்கிட்டு இப்போ சக்திவேல் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அங்கே நிச்சயதார்த்தோட ஏற்பாடு அப்படியே ஆர்ப்பாட்டமாக நடந்துக்கிட்டு இருக்கு. போலீஸ் உள்ளே வரவும் அங்கே இருக்க சொந்தக்காரங்க பந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு தங்கமயில் கிட்ட போயிட்டு, இங்கே பாருடி, எதுக்காகடி போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்க இப்போ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி இந்த நிச்சயதார்த்தமும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்ககிட்ட நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனால் நீங்கள் என்னோட பேச்சை கேட்குற மாதிரியே கிடையாது. குமாருக்கு என்னோட தங்கச்சியை கட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. அவங்க ஒரு பொறிக்கிற தெரிஞ்சோம் எப்படிமா நீ இந்த நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிட்டேன்னு எனக்கு சத்தியமாக புரியல. எங்கள் பாரு சுடரை, இப்போயாச்சும் உன்னோட வாழ்க்கையை பற்றி யோசிச்சு பாரு. நான் தான் என்னோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் இந்த நிலைமையில் இருக்க. அப்பா அம்மாவுக்கு பேச்சை கேட்டுன்னு உன்னோட வாழ்க்கையை சீரழிச்சுக்காத அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கக்கா, இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதன்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்கல்ல, ஏன்க்கா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு சுடரு, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இப்போ போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். எனக்கு தெரியும், அம்மாவும் அப்பாவும் உன்கிட்ட மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இந்த மாப்பிள்ளை பொறிக்கின்னு தெரிஞ்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எப்படி சுடரே ஒத்துக்கிட்ட, அதுவும் இவன் உனக்கு அண்ணன் முறை ஆச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி சுடரு, எப்படி இவன் கூட சேர்ந்து வாழ போறனே, இங்க பாரு, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சக்தி இருந்துட்டே, என்னம்மா பாக்கியம்மா, இங்க பாருமா, என்னம்மா நடந்துகிட்டு இருக்கீங்க, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே சொன்னேன், இங்க பாருங்கய்யா, என் மூத்த பொண்ணுக்கு மட்டும் இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லாத மாதிரி தான் இருக்கா. அவள் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு விருப்பம் இல்லைன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனால் கல்யாண பொண்ணுக்கு விருப்பம் இருக்குதுல்ல, கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களுக்கு 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா போதும், இந்த கல்யாணம் நடக்கணும்ல. இங்கே பாருங்கள் சார், என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் முழு விருப்பம் இருக்குது. என் பொண்ணை வேணால் கேட்டு பாருங்கள். என் பொண்ணை கேட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு இங்கேருந்து கிளம்பிட்டே இருங்க. என் பொண்ணோட நிச்சயதார்த்தம் இங்கே நல்லபடியாக நடக்கணும், இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம
போலீஸ் இருந்துட்டு பொண்ணை வர வைக்கிறாங்க. பொண்ணை வர வச்சு, இங்க பாருமா, இந்த கல்யாணத்துக்கு உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் உன்னை மிரட்டி தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாங்களா, என்ன ஏதுன்றது தெளிவா சொல்லுமா. அதுக்கப்புறம் இப்படி ஆயிப்போச்சு அப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லிட்டு நீ பின்னாடி வருத்தப்படக்கூடாது. அதனாலதான் உன்னோட அக்கா உன் வாழ்க்கையை நினைச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உன்னோட வாழ்க்கையை நினைச்சு உனக்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாதா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சுடரோட கண்ணுல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு. இங்க பாருங்கம்மா, நீங்க வாயை திறந்து சொன்னாதான் எங்களுக்கு என்ன ஏதுன்றதே புரியும். நீங்க இதே மாதிரி அழுதுகிட்டே இருந்தா நாங்க என்னென்ன புரிஞ்சுக்கிறது சொல்லுங்கம்மா. நீங்க முதல்ல என்ன விஷயம் என்ன ஏதுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ண முடியுமோ எல்லா உதவியும் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம முத்துவேல் இருந்துட்டு சக்திவேல் கிட்ட, சக்தி என்ன சக்தி இதெல்லாம், அதுக்காக தான் இந்த சம்மதம் நம்மளுக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ இவ்வளவு பெரிய அசிங்கத்தை தேடி கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. இப்போ உனக்கு சந்தோஷமா சக்தி அப்படின்னு சொல்லவும், அண்ணே இப்போவே இந்த பிரச்சனையை நான் முடிக்கிறேண்ணே, கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் எனக்காக டைம் கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியத்துக்கிட்ட வந்து, இங்கே பாருங்கம்மா என்னம்மா நடந்துக்கிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்கம்மா முதல்ல இந்த கேஸை வாபஸ் பண்ணி உங்கள் பொண்ணு போலீஸை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக சொல்லமா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், என் பொண்ணு என்ன சொன்னாலும் என் பேச்சை கேட்கவே மாட்டா. என் பேச்சை கேட்ட காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போது அவள் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க சொன்னாதான் அவள் கேட்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து பக்கத்து வீட்டில் நிறைய சண்டை, அதாவது கூச்சல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம யாரு நம்ம மீனா இருந்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே போலீஸு எல்லாருமே வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சியில் கோமதி, பாண்டியன் இவங்க எல்லாருக்கிட்டேயும் போய் சொல்கிறாங்க. சொன்ன உடனே எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சக்திவேலுக்கு அது ஊரே வேடிக்கை பார்க்கறது அசிங்கமாக தெரியல. இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து நின்றதுனால நம்ம சக்திவேலுக்கு பயங்கர அசிங்கமாகிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சக்திவேல் இருந்துட்டு, இங்கே பாருமா, இன்னும் 2 நிமிஷத்தில் இங்கே இருக்கிற போலீஸ் மட்டும் போகலைன்னா கண்டிப்பாக இந்த நிச்சயதார்த்தம் நடக்கவே நடக்காதுமா. ஏதோ தெரியாமல் வந்து உங்கள் வீட்டில் பொண்ணு கேட்டுட்டேன்னு நினைக்கிறேம்மா நான் அப்படின்னு சொல்லவும், ஐயோ அம்மா இங்கே பாருங்க ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே இருக்கிற எல்லாரும் போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு கிளம்பிடுவாங்க. இங்க பாரடி மேலே, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடி. சுடரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கியா, இல்ல நாசமா போகணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கியா? அவ வாழ்க்கையில உன்ன மாதிரி நீ கொஞ்ச நாள் வசதியா வாழ்ந்த மாதிரி அவளுக்கும் வசதியா வாழணும்னு ஆசை இருக்காதா? எதுக்காகடி அவ வாழ்க்கையை இப்படி சீரழிக்கிற? உன்னோட வாழ்க்கை தான் இப்படி இருக்குன்னா அவளோட வாழ்க்கையும் இப்படி ஆக்கி விட்டுறலான்னு பாக்குறியா? இங்க பாருடி, திரும்ப திரும்ப உன்கிட்ட என்னால பேச முடியாது. முதல்ல போலீஸை கூட்டிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம போலீஸ் இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, என்னோட முன்னாடியே இப்படியெல்லாம் நீங்க மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ பொண்ணுக்கிட்ட எவ்வளோ மிரட்டி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருப்பீங்கன்னு எனக்கு இப்போ புரியுது. பொண்ணு வாயை திறக்காம அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்தாலையும் எனக்கு தெரியுது. இங்கே பாருங்க, கண்டிப்பாக இந்த நிச்சயதார்த்தம் நடக்கவே நடக்காது. பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு போலீஸ் கேட்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் இருந்துட்டு, சத்தி என்ன சத்தி இதெல்லாம் முத்து, இது எதுவுமே சரிப்பட்டு வராது. அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் போக சொல்லு. அது மட்டும் இல்லாமல் இந்த நிச்சயதார்த்தம் வேண்டவும் வேண்டாம். இந்த குடும்பத்திலேருந்து நம்ம பொண்ணு எடுக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் சத்தி தான் தலைகால் புரியாமல் ஆடிக்கிட்டு இருந்தான். இப்போ அசிங்கப்பட்டு நிற்கிறான். இப்போ சந்தோஷம் தானே அவனுக்கு அப்படின்னு பயங்கர கோவமாக பேசிக்கிட்டு இருக்கவும், இங்கே பாராத்தா, என் பையனை பார்த்தா உங்க எல்லாருக்கும் இலக்காரமாக இருக்கா. என் பையனுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். இந்த நிச்சயதார்த்தம் மட்டும் நடக்காதுன்னு சொல்லாதாத்தா, கண்டிப்பாக இந்த நிச்சயதார்த்தம் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தங்கமேல இருந்துட்டு, இங்கே பாருங்க, இந்த நிச்சயதார்த்தம் நடக்கணும்னாலாம் நீங்கள் யோசிச்சுட்டெல்லாம் இருக்காதீங்க. கண்டிப்பாக இந்த நிச்சயதார்த்தம் நடக்கவே நடக்காது. இந்த கல்யாணமும் நடக்காது. என்னோட தங்கச்சியோட வாழ்க்கைனா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக போச்சா? உங்களோட பையன் எவ்வளோ கேடு கட்டவன், எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான், பொண்ணுங்களை கடத்திருக்கான், எவ்வளோ பெரிய கேடு வேலைலாம் பண்ணியிருக்கான். இப்படியே பட்டவனுக்கு ஏன் தங்கச்சியை கொடுக்கணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருடி, பாயை கொஞ்சம் அடக்கி பேசுடி, எதுக்காகடி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? இந்த மாதிரிலாம் பேசுறது மிகப்பெரிய தப்புடி, பேசாதடி, வாயை மூடடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் சொல்லிக்கிட்டு இருக்கவும், கொஞ்ச நேரம் அமைதியே இருக்கியாமா? உன்னோட பேச்சை கேட்டு தான் நான் எந்த நிலைமையில வந்து நிற்கிறேன். என்னோட வாழ்க்கை சீரழிஞ்சு இப்போ நான் வீட்டில் இருக்கிறதுக்கு காரணமே நீ தான். இப்போ தங்கச்சியோட வாழ்க்கையும் அதே நிலைமைக்கு ஆளாக்கும்னு நினைக்கிறியா? என்னை விட ஒரு மோசமான நிலைமைக்கு போய் நிற்குவா அவ. அதனால தான் அவள் வாழ்க்கையோட சந்தோஷத்துக்காக தான் அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சுக்கணுன்றதுக்காக
இருக்கணுன்றதுக்காக தான் நான் இப்போ இப்படி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, இங்க இருக்கிற எல்லாருக்கும் கேட்டுக்கோங்க, இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது, அவங்க வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஊர்ல இருக்கிறவங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொன்றும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அசிங்கமா போயிடுது நம்ம சக்திவேலுக்கு. அதுக்கப்புறம் முத்துவேல் இருந்துட்டு, சக்தி என்ன சக்தி இதெல்லாம், நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருந்தேன் 5 நிமிஷத்துல இதெல்லாம் கிளியர் பண்ணுன்னு. ஆனா இன்னும் இன்னும் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஏன் சத்தி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் சுடர் வாயை திறக்கிறாங்க. எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. கத்துன உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கர சைலண்ட்டு. இங்கே பாருங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பமே கிடையாது. என்னோட அம்மா தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலன்னா நாங்கள் 2 பேரும் உயிரோடே இருக்க மாட்டோம் அப்படின்னு என்னை பிளாக்மெயில் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாங்க. அதனால தான் இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். எனக்கு நான் புத்தி கெட்டு போச்சா, ஒரு அண்ணன் முறை ஆகிறவனை போய் நான் கல்யாணம் பண்ணிப்பேனா, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இந்த கல்யாணம் எப்படியாவது நின்றணும்னு அந்த கடவுளை வேண்டிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் என்னோட அக்கா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுவான்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. இங்கே பாருக்கா, என்னை காப்பாற்றுறதுக்காக கடவுள் மாதிரி வந்திருக்க. இங்கே பாருங்க, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னை மன்னிச்சிடுங்க. இங்கே பாருங்கம்மா, என்னோட வாழ்க்கையில் நான் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் ஒரு நல்ல ஸ்டேஜில் போய் நிற்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் அது எதுவுமே பண்ண முடியாதுமா. என்னோட கனவு ஆசை எல்லாமே முடங்கி போயிடும். கண்டிப்பாக என்னோட ஆசை கனவு எல்லாத்தையும் நிறைவேற்றி நான் ஒரு இடத்துக்கு போய் நிற்பேன். நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் நான் தீர்த்து வைப்பேம்மா. என்னை நம்புமா. ஒரு பையனாக இருந்தால் மட்டும்தான் நீ எல்லாத்தையும் நம்புவியா. உனக்கு ஒரு பையனாக இருந்து உனக்கு பையன் இல்லாத குறைய நான் தீர்த்து வச்சு எல்லாத்தையும் நான் பண்ணுறேம்மா. பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி முறையே இல்லாத ஒருத்தங்க கூட என்னை வாழ சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமா? கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணவே மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சுடர் இருந்துட்டு பாக்கியத்துக்கிட்ட சொல்லவும், பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாரு சுடரு, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே இவ்வளோ தூரம் அம்மா உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்பா மூஞ்ச பாரு, உன்னோட அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறவனா சொல்லு. உன்னோட வாழ்க்கையில் புள்ள குட்டின்னு பார்க்கணுன்னு எங்களுக்கும் ஆசை இருக்காதா சுடரு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, கல்யாணம் பண்ணி புள்ளக்குட்டி பிறக்கிறது தான் ஒரு வாழ்க்கையோட அர்த்தம்னு மட்டும் நினைக்காதம்மா. அதை விட நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நிறைய சாதிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு கல்யாணம் ஒன்று தான் பொண்ணுங்களுக்கு பெரிய கனவாவோ இல்லை லட்சியமாவோ இருக்கணுன்ற அவசியம் கிடையாதுமா. நீ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம குமார் வந்துட்டு பயங்கர கோவமா பொண்ணுக்கிட்ட வந்து, இங்கே பாருடி, எனக்கு என்ன குறை, எதுக்காகடி என்ன வேணான்ற அப்படின்னு பயங்கரமா கோவத்துல ஒரே அப்படியே விட்டுறாங்க. நம்ம சுடர் அடின்னு 4 அடி அடிச்சிடறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த போலீஸ்க்கு பயங்கர கோவம் வந்து, இங்க பாரு, ஏன் கண்ணு முன்னாடியே இந்த பொண்ணு இப்படி அடிக்கிறியா? இது எவ்வளோ பெரிய கேஸில் போய் முடியும் தெரியுமா? இங்கே பாருங்க கான்ஸ்டபிள், இந்த பையனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சத்தி இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருங்க சார், என்னோட பையன் என்ன பாவம் பண்ணா, எதுக்காக என்னோட பையனை இங்கே நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்க, உங்கள் பையன் என்ன பண்ணான்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம், இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. உங்கள் பையன் எப்படி இப்படியெல்லாம் பண்ணலாம்? எப்படி உங்கள் பையன் அந்த பொண்ணு மேலே கையை வைக்கலாம்? அந்த பொண்ணு மனசில் இருக்கிறதையும் தன்னை பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்றதையும் தானே சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எதுக்காக அந்த பையன் வந்து இந்த பொண்ணு அடித்தான் அப்படின்னு கேட்கவும், இது ரொம்ப பெரிய தப்பு, இவனை அரெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக இவனை லாடம் கட்டினாதான் இவனுக்கு புத்தியே வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம தங்கமையில் இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்க பாருடா, என் தங்கச்சி மேல கையை வைக்கிறதுக்கு உனக்கு யாருடா உரிமையை கொடுத்தது? அட பொறுக்கி நாயே, இங்க பாரு சுடரு, இப்பவே கல்யாணம் ஆகாதுக்கு முன்னாடியே நிச்சயதார்த்தமும் முடியல, உன்னை எப்படியெல்லாம் அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்கன்னு பாரு. உனக்கு மட்டும் கல்யாணம் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பா உன்னை எப்படியெல்லாம் நடத்திருப்பாங்கன்னு நீ இப்போ யோசிச்சு பாரு சுடரு. அக்கா பேச்ச கேளு, அக்காவோட வாழ்க்கைய ஒரு உதாரணமா எடுத்துக்கோ.
இருக்கோ, உன்னோட அம்மா அப்பா பேச்சை கேட்டதுனால தான் இப்படி என்னோட வாழ்க்கை இப்படி இந்த சூழ்நிலையில் வந்து நிற்குது. அதனால் நான் சொல்கிறத கேளு, கேளு சுடரு, முதல்ல இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு என் கூட வா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம குமார் இருந்துட்டு போலீஸ்கிட்ட, இங்கே பாருங்கள் சார், நான் அடித்தது தப்பு தான், நான் என்ன சார் பாவம் பண்ணேன், எனக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது சார், அந்த கோவத்துலேயும் ஆத்திரத்துலேயும் தான் இந்த பொண்ணை நான் அடிச்சிட்டேன், இந்த பொண்ணை அடித்தது மிகப்பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் சார், இனிமேல் என்னோட வாழ்க்கையில் கல்யாணம்னு ஒன்று வேண்டவே வேண்டாம், நான் கல்யாணத்துக்காக அவங்கவுங்க கிட்ட அசிங்கப்பட்டதும் அவமானப்பட்டதும் தான் மிச்சம், இனிமே யார்கிட்டையும் எதுக்காகவும் நான் அசிங்கப்படணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக தான் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம தங்கமையில் இருந்துட்டு, இங்கே பாரு குமார், உன்னோட வாழ்க்கையில் உனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தால் நீ திருந்தி நல்ல மனுஷனாக வாழணும், நீ கொஞ்ச நாள் நல்லவனாக வாழ்கிறதையும் அதுக்கப்புறம் கெட்டவனாக மாறதையும் கண்டிப்பாக எந்த ஒரு பொண்ணுமே ஏற்றுக்கவே மாட்டான். எப்படி இப்படி ஒரு கேவலமான புத்தி உள்ளவனை யார் கல்யாணம் பண்ணிப்பா? கண்டிப்பாக யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தங்கமயில் சொல்கிறாங்க. இதை கேட்ட போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருடா, தன்னோட தங்கச்சியோட வாழ்க்கையும் கெட்டுறக்கூடாது, உன்னோட வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கணும், ஏது நடக்கணும், எப்படி இருந்தால் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற விஷயத்தையும் உன்கிட்ட பக்குவமாக எடுத்து சொல்கிறா. இப்படி ஒரு கஷ்டத்தை அந்த குடும்பத்துக்கு கொடுத்துட்டீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லவும், இங்கே பாருங்கள் சார், ஏதோ கல்யாணம் ஆகலையே அப்படின்ற மன வருத்தத்தினால அந்த பையன் என் தங்கச்சியை அடிச்சிட்டான், அந்த பையனை அரெஸ்ட் பண்ண வேண்டாம், எனக்கு இந்த கல்யாணம் நின்றா மட்டும் போதும் அப்படின்னு நம்ம தங்கமையில் இருந்துட்டு போலீஸ்கிட்ட சொல்லவும், போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருடா, அந்த பொண்ணு கேஸை வாபஸ் பண்ணனால மட்டும்தான் உன்னை விட்டுட்டு போகிறேன், இல்லைனா கண்டிப்பாக உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, இனிமேலும் உன் வாழை சுருட்டிட்டு இல்லைனா அடுத்த கேஸில் உன்னை லாடம் கட்டி அதுக்கப்புறம் தூக்கு தண்டனை வரை தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம குமார் இருந்துட்டு தன்னோட அப்பா கிட்ட போயிட்டு தன்னோட அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு, அப்பா நான் என்னப்பா பாவம் பண்ணேன், என்னோட வாழ்க்கையில் மட்டும் எதுக்காக இவ்வளோ கஷ்டத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இனிமேல் எனக்கு உயிர் வாழ்கிறதுக்கே பிடிக்கலப்பா, நான் செத்துடுறேன்ப்பா, நான் உயிரோடு இருக்க விரும்பலப்பா அப்படின்னு ஓடி போய் கதவை சாத்திக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம அப்பத்தா முத்துவேலு, மாரி, வடிவு, சத்திவேலுன்னு சொல்லிட்டு எல்லாமே பரபரன்னு ஓடி போய், இங்கே பாரு குமார், முதல்ல கதவை தர குமார், இங்கே பாரு, எந்த ஒரு அவசர முடிவை எடுத்துறாத, கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் நடக்கும், உனக்கு நல்ல பொண்ணை பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு முத்துவேல் ஒரு பக்கமும் எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, கதவை உடைச்சாதான் வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு அந்த கதவை அப்படி தட்டி உடைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம குமார் இருந்துட்டு ஃபேனில் சேலையை கட்டி தூக்கு மாட்டுறதுக்கு ரெடியாக நிற்கிறாரு. இந்த பக்கம் கதவை உடைக்கவும், இந்த பக்கம் அதாவது நம்ம குமார் இருந்துட்டு கயிற்றுல தொங்கவும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து நம்ம குமாரை அப்படியே தூக்கி அதுக்கப்புறம் இறக்கி கீழே உட்கார வைக்கிறாங்க. நம்ம சத்திவேல் இருந்துட்டு, இங்கே பாரு குமார், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் குமார், என்னை மன்னிச்சிரு குமார், நான் இப்படிலாம் பண்ணியிருக்க கூடாது, உன்னோட வாழ்க்கையில் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கவே கூடாது, பொறுமையாக ஒரு நல்ல பொண்ணாக உனக்கு ஏற்ற பொண்ணாக நான் பார்த்துருக்கணும், அர்ஜென்ட்லேயும் ஆத்திரத்துலேயும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சம்மதத்தை பார்த்து உன்னை அசிங்கப்படுத்தினது மட்டும் இல்லாமல் உன்னை இந்த நிலைமைக்கு தள்ளிட்டு குமார், என்னை மன்னிச்சிரு குமார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது பக்கத்து வீட்டில் இருந்து எல்லாருமே குமாருக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக வந்திருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருடா, இவ்வளோ பொறுக்கித்தனத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தா எந்த பொண்ணுக்குடா உன்னை பிடிக்கும், நீ எந்த ஒரு பொறுக்கித்தனமும் பண்ணாமல் நல்லபடியாக நல்லவனாக வாடுறதுக்கு உனக்கு என்னடா கேடு, இப்போ வந்து நல்லவன் மாதிரியே அதாவது நான் சாகிறேன் வேகிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருக்க, உனக்கு வெக்கமாவே இல்லையா, ஏதாவது ஒரு விஷயத்த எல்லாருமே பதற வச்சுக்கிட்டே தான் இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம குமார் அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம சத்திவேலுக்கு பயங்கர கோவம் வருது. இங்க பாருங்கண்ணே, இவனை இப்படியே விட்டு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே நிம்மதியே இருக்காது, முதல்ல இவனை ஜெயிலில் பிடிச்சி போடுங்கண்ணே, அப்பதான் இவனுக்கு புத்தியே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம
நம்ம கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம சத்திவேல் பயங்கர கோவமா, இங்கே பாரு, உன்னால தான் இது எல்லாமே நடந்தது. இப்போ வந்து ஓகே மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்க, எந்த வார்த்தையும் பேசாமல் முதல்ல இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு பயங்கர கோவமா நம்ம கோமதி அசிங்கப்படுத்தவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாரு, என் பொண்டாட்டியை ஏதாவது அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசின, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. உன் பையனை ஒழுங்காக வளர்க்க தெரியல உனக்கு, இப்போ மானகட்டத்தனமாக இப்படி பேச வந்துட்ட. இங்கே பாரு, உன் பையனை நீ ஒழுங்காக வளர்த்துருந்தனா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா? எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் தான்ன்றீங்க. நாங்கள் என்ன பிரச்சனைக்கு வந்தோம்? வீம்படியாக நீங்கள் தான் எல்லா பிரச்சனைக்குமே வந்தீங்க. ஏதோ ஆசைப்பட்டு கோமதி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா அப்படின்றதுக்காக அவளை பழி வாங்கணும்னு உங்கள் வாழ்க்கையை தான் நீங்கள் அழிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அது உங்களுக்கு தெரியலையா? எப்படி எப்படி வாய் கூசாமல் கோமதி தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லுவீங்க? மனசாட்சின்றது ஒன்று இருந்தால் இப்படியெல்லாம் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கர கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்கவும் இதெல்லாம் கேட்டு நம்ம வடிவு இருந்துட்டு, இங்கே பாருங்க தம்பி, நான் தான் மேலே தப்பாக வச்சுக்கிட்டு மற்றவங்க மேலே நம்ம கோவப்படுறது நியாயமே கிடையாது தம்பி. இந்த மாதிரி மற்றவங்க மேலே கோவப்படுறதை விட்டுட்டு நம்ம குமாருக்கு புத்திமதி சொல்லுவோம். அவனுக்கு நல்லபடியாக எடுத்து சொல்லி ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைப்போம். கண்டிப்பாக அவனுக்கு கல்யாணம் நடக்கும். வருத்தப்படாதீங்க தம்பி. இனிமேல் நீங்கள் கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இனிமேல் நடக்க போகிறத பற்றி மட்டும் நம்ம யோசிப்போம். இங்க பாரு குமாரு, நீ கவலையப்படாத. நீ உனக்கு கல்யாணம் ஆகலைன்னு வருத்தப்பட்டு இருக்காத. கண்டிப்பா உனக்கு கல்யாணம் ஆகும். உனக்கு உங்க பெரியப்பாவே ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாரு. நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே, இங்க பாருங்க பெரியம்மா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். நான் பெரியப்பாக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க கூடாது தான். நான் பண்ணிட்டேன். இனிமேலும் அப்படி ஒரு தப்பை நான் பண்ண மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே, இங்கே பாரு குமாரு, நீயே என்னோட பையன்தான். இப்போ வரைக்கும் என்னோட பையனை தான் நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் நீ பண்ண விஷயத்தெல்லாம் நினச்சா இப்போ வரைக்கும் என் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? பரவாயில்ல, இனிமே உன்னோட வாழ்க்கை சரி பண்ணுறதை பற்றி மட்டும் யோசிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம தங்கமேல இருந்துட்டு பயங்கர கோவமாக நம்ம சுடரை கூட்டிகிட்டு போய் வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாக்கியமும் மாணிக்கமும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே, இங்கே பாரடி, உன்னோட மனசில் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க? நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? இவளுக்கு அமைய வேண்டிய ராஜ வாழ்க்கையை கெடுத்து விட்டுட்டு வந்து இப்படி உக்காந்துக்கிட்டு இருக்கே, உனக்கே நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா, நீ பண்ணிக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் பார்த்தா எனக்கே ரொம்ப கோவம் வருதுமா. எப்படிமா சுடரோட வாழ்க்கையில் இப்படி ஒரு முடிவு எடுத்த? நீ பண்ணது மிகப்பெரிய தப்புன்னு உனக்கு தோணலையாம்மா? எப்படிமா உன்னால் இப்படியெல்லாம் பண்ண முடிஞ்சது? இங்கே பாருமா, இனிமேலும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த, அவ்வளோதாம்மா உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம பாக்கியம் இருந்துட்டு பயங்கர கோவமாக நம்ம தங்கமேல அடிக்க வந்துடுறாங்க. அடிக்க வந்த உடனே நம்ம சுடர் இருந்துட்டு பாக்கியத்தோட கையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாருங்கம்மா, அக்கா என்ன பாவம் பண்ணாங்க? அக்கா என்ன பாவம் பண்ணாங்கன்னு சொல்லுங்கம்மா. இங்கே பாருமா, அக்காவோட வாழ்க்கையை இப்படி கேள்விக்குரிய ஆக்கினது நீ தானே. இப்படி எதுக்காகம்மா என்னோட வாழ்க்கையும் கெடுக்க பார்க்குற? எனக்கு அந்த பையன் முறையே கிடையாதுன்னு உனக்கு தெரியும் இல்லைம்மா? தெரிஞ்சிருந்தோம் எப்படிம்மா எனக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி வச்சேன்? இங்கே பாருமா, என்னால் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க முடியாதுன்னு உங்ககிட்ட நான் சொன்னதா இல்லையா? சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமும் என்னை பிளாக்மெயில் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சேன். சரி, நம்ம அப்பா அம்மாவோட உயிர் நமக்கு முக்கியம். இத்தனை வருஷமா நம்ம அப்பா அம்மா நம்மளை இப்படி பார்த்துக்கிட்டாங்களே அப்படின்றதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு அக்காவோட வாழ்க்கையை நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் தன்னோட வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு பயந்து என்னால் வாழ முடியாதம்மா. எனக்கு நல்லா படிக்கணும், நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தணுன்ற ஆசை எனக்கு இருக்குது. அந்த ஆசையை என்னை நிறைவேற்ற விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம குமாரை பற்றி நம்ம அரசி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. தன்னோட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ கல்யாணமே நடக்கலை அப்படின்னு தான் குமார் இவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். இவ்வளோ கோவமோ ஆத்திரமோ. அவனுக்கு கல்யாணம் மட்டும் ஒரு கல்யாணம் நடந்திருந்தா கண்டிப்பாக அவனுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காதில்ல. அவன் என்னால் தான் இப்படி ஆயிட்டானா அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே ரொம்ப 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 உடஞ்சி போயிடுறாங்க நம்ம அரசி. அதுக்கப்புறம் நம்ம இது ராஜி இருந்துட்டு, என்ன அரசி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்லை நீ
இதுக்கப்புறம் அந்த குமாரோட தொல்லை இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது கல்யாணம் நின்றுச்சு. இப்போ என்கிட்ட வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே இங்கே பாரு அரசி, உன்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே அவன் வந்து பண்ண மாட்டான். அதுக்கு நாங்கள் கேரண்டி இல்லை நீ, அவன் கண்டிப்பாக வருவான். அவனை கண்டிப்பாக யாராலையும் தடுக்கவே முடியாது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்னை ஏதாவது பண்ணிடுவானோன்னு கூட எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னதுனால தான் இப்போது அவசரமாக இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணான். அந்த கல்யாணத்தில் இவ்வளோ பெரிய அசிங்கம் ஏற்பட்டுருச்சு அவனுக்கு. இந்த கோபத்தில் என்னை ஏதாவது பண்ணிடுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாரு அரசி, அதை பற்றி நீ கவலையே படாத, அதை பற்றியெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். உன்னை காலேஜுக்கு கூட்டிகிட்டு வரதும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம செந்தில் இருந்துட்டு பயங்கர கோவமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம குமார் வாழலாமா சாகலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம செந்தில் இருந்துட்டு அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவாரா, இந்த பக்கம் குமார் திருந்துவாங்களா அப்படின்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.